விழித்துளியின் வணக்கங்கள். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதான் எனக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாள். அதே நேரத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தேர்வு எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், எந்த ரிசல்ட்டுக்கு, காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ்க்கான ரிசல்ட்டு வெளியாகிவிட்டது. இது தாங்க. ஸோ இதற்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூலாம் எப்போ நடைபெற இருக்குது, முதல் கட்டமாக என்னவாக நடக்க இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள். ஸோ இதில் 1:3ங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான லிஸ்ட்டு வெளியிட்டுட்டாங்க. இதில் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி, எஜுகேஷனல், ஹியூமன் ரைட்ஸு, இந்தியன் கல்ச்சர் அண்டு டூரிசம், மேரின் பயாலஜி, வைல்ட் லைஃப் பயாலஜி. ஸோ இப்படியாக இந்த 5 சப்ஜெக்ட்டுக்குமான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு வந்துருச்சு. ஸோ 1:3ங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துருச்சு. எப்போ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 23, 2026 ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிக்கிறாங்க. ஸோ அது முடித்த கையோட மறுநாள் 24/3/2026 இன்டர்வியூ அப்படிங்கிறதான் இப்போ வந்திருக்குது. இதற்கான கால் லெட்டர் வந்துட்டு டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில், இந்த வெப்சைட்டில் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஆன்சருக்கையும் இதில் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் ஃபைனல் ஆன்சருக்கு வந்துட்டு என்ன பண்ணுங்கள், யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து போனீங்கன்னா இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஃபைனல் ஆன்சருக்கு கொடுத்துருக்காங்க. மற்ற சப்ஜெக்ட்டுக்கு இன்னும் கொடுக்கலை. சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கும் இப்போ இந்தியன் எஜுகேஷனல் அப்படிங்கிற போது ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எந்தெந்த ரிசல்ட்டு அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த நேம் லிஸ்ட் வந்துடும். இதில் நமக்கு சர்வர் ப்ராப்ளமாக என்னதில்ல, யூஆர்எல் பிரச்சனையாக இருக்குது, அதனால் நாட் ஃபவுண்டு தான் நமக்கு வருது. சரி, ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் கால் லெட்டர் வந்திருக்கு அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டும் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த 5 சப்ஜெக்ட்லேயும் வந்துட்டு யாருக்கு கால் லெட்டர் வந்திருக்கு அப்படிங்கிறதும் இதுலேயும் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எதிர்பார்த்து காத்திருந்த ரிசல்ட்டு இப்போ ஒன்றொன்றாக வர ஆரம்பித்து விட்டது. மற்ற சப்ஜெக்ட்டுக்கெலாம் எப்போது வரும் அப்படிங்கிற அந்த கேள்விகள் உங்களிடம் இருக்குமானால், இந்த 5 சப்ஜெக்ட்டுக்கும் முதற்கட்டமாக மார்ச் 23, 24 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ நடக்க இருக்குது. ஸோ அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளாக நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமான எப்போ அப்படிங்கிற அந்த தகவல் வந்துட்டு உடனே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்டர்வியூக்கு தயாராகக்கூடிய உறவுகள் உங்களை முழுமையாக தயார்படுத்திக்கங்க. அதே போல் சர்டிஃபிகேட் நீங்கள் எந்தெந்த சர்டிஃபிகேட் வந்துட்டு நீங்கள் அப்லோடு பண்ணிங்களோ, உங்களுக்கு என்னென்னலாம் வந்துட்டு ரிசர்வேஷனில் நீங்கள் எதிர்பார்த்துருந்தீங்களோ, பிஎஸ்டிஎம்மோ, ஃபிசிக்கல் சேலஞ்சோ, இப்படி ஒவ்வொரு விடயமும் நீங்கள் வந்துட்டு கேட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் எல்லா சர்டிஃபிகேட்டையுமே நீங்கள் பக்காவாக வச்சுருக்கணும். ரைட்டுங்களா? சிலர் வந்துட்டு பிஎஸ்டிஎம்லாம் வந்துட்டு வாங்க முடியுங்கிற நம்பிக்கையில் வந்துட்டு பிஎஸ்டிஎம் இருக்குன்னு கொடுத்துருப்பீங்க. ஆனால் ஒருவேளை நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை கொடுக்க முடியாத போது உங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு வரும். ஸோ வித்ஹெல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டெல்லாம் வாங்கி அதெல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக வச்சுருங்க. அதே போல் இன்டர்வியூவுக்கு உங்களை முழுமையாக தயார்படுத்திக்கங்க. ஏன்னா எப்போது வரும், தேர்தலுக்கு முன்பே வந்துருமா அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு, தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்பே இப்போ வந்துட்டு இந்த அறிவிப்பு வந்தது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விடயம்தான். ஸோ ஆல் த பெஸ்ட். எதிர்பார்த்திருந்த ஒரு விடயம் பணி நியமனம் எப்படியாக இருந்தாலும் இந்த அறிவிப்பு ஒரு மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பாக தான் இருக்கும். ஸோ வரக்கூடிய அகாடமிக்கில் இருந்து இவர்கள் அனைவருமே வந்துட்டு பணியில் சேர இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல விஷயம். ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ்க்கான அடுத்த கட்ட மூவ் இப்போ உறுதியாகிவிட்டது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து என்ன நகர்வாக இருக்க போகுது அப்படிங்கிற தொடர்ந்து நீங்கள் பார்ப்பதற்கு நாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உறவுகளை. மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.